சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம், ஆரோக்கிய யுகம் அமைப்போம். அன்னையை வணங்குவோம், தந்தையை வணங்குவோம், நம்மை வழி நடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம். ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல கடந்த தை அமாவாசையிலிருந்து சரயோக பயிற்சி முறைய தொடர்ந்து காணொலியா பார்த்து பயிற்சி செஞ்சுட்டு வரோம். அந்த வகையில நாளைக்கு 24வது நாள் பயிற்சி. இந்த 24வது நாள் பயிற்சிங்கிறது 21/2/2025 வெள்ளிக்கிழமை இன்னைக்கு வருது. இந்த நாள்ல நீங்க சந்திரநாடி சுத்திங்கிற பயிற்சிய அநாகத ஆதாரத்தை மனதில் தியானிச்சு பயிற்சி செய்யணும். இந்த பயிற்சியின் பலன்கள் என்ன, இந்த செய்முறைக்கான இந்த விதிமுறைகளுக்கு காரணம் என்ன அப்படிங்கறதெல்லாம் ஏற்கனவே 22 காணொலியிலேயே சொல்லிட்டேன். அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி சரயோகத்தின் விளக்கமும் பயன்களும் அப்படின்னு சொல்லி ஒரு 9 காணொலி பிளேலிஸ்ட்ல இருக்கும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த பயிற்சியை தொடங்குங்க. நீங்க நாளைக்கு தான் முதல்ல இந்த பயிற்சியை செய்யறீங்கன்னா நாளையிலிருந்து முதல் 7 நாளைக்கு நீங்க மூலாதாரத்தை மனதில் தியானிச்சு பயிற்சி செய்யணும். 2வது வாரம் சுவாதிஷ்டானம், 3வது வாரம் மணிப்பூரகம், 4வது வாரம் அநாகதம், 5வது வாரம் விசுத்தி, 6வது வாரம் ஆக்ஞா, 7வது வாரம் சகசிராரம் அப்படிங்கிற மாதிரி வடிவமைச்சு நீங்க பயிற்சி செய்யணும். இப்ப தை அமாவாசையிலிருந்து என்னோட சேர்ந்து பயிற்சி செஞ்சவங்களுக்கெல்லாம் இது 4வது வாரம் அநாகத ஆதாரத்தை மனதில் தியானிச்சு 24வது நாள் பயிற்சியை மேற்கொள்ள போறோம். இந்த பயிற்சியை செய்யறதுக்கு முன்னால கண்டிப்பா விளக்கேத்தி வச்சுக்கோங்க. இப்ப நாளைக்கு வெள்ளிக்கிழமை எந்த நேரத்துல எந்த பயிற்சியை செய்யணும் அப்படிங்கிற விதிமுறையை இப்ப தெரிஞ்சுக்குவோம். அதிகாலையில 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள, காலம்பர 8 மணியிலிருந்து 10 மணிக்குள்ள, நண்பகல் 12 மணியிலிருந்து 2 மணிக்குள்ள, இந்த 3 நேரங்கள்ல பயிற்சி செய்யற மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை அமைந்தால் சந்திரநாடி சுத்தி பயிற்சியை செய்யணும். காலம்பர 6 மணியிலிருந்து 8 மணிக்குள்ள, காலம்பர 10 மணியிலிருந்து 12 மணிக்குள்ள, நண்பகல் 2 மணியிலிருந்து 4 மணிக்குள்ள, இந்த நேரங்கள்ல நீங்க பயிற்சி செய்யற மாதிரி சூழ்நிலை அமைந்தால் சூரிய நாடி சுத்தி பயிற்சி செய்யணும். வெள்ளிக்கிழமை நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டிய விதிமுறை இதுதான். 24வது நாள் அப்படிங்கிறதுனால நீங்க அநாகத ஆதாரத்தை மனதில் தியானிக்கணும். நீங்க எத்தனை நாள்ல இருந்து பயிற்சி செய்யறங்கிறத கணக்கிட்டு முதல் 7 நாள்னா மூலாதாரம் அப்படின்னு வச்சு ஒவ்வொன்னா மனதில் தியானிச்சு நீங்க பயிற்சி செய்யணும். இப்ப இந்த சரயோக பயிற்சியினுடைய முதல் பயிற்சி பிரணவ மந்திர தியானம். நான் ஆ சொல்லி நிறுத்தினோன்னா நீங்க ஆ சொல்லணும், நீங்க நிறுத்தினோன்னா நான் ஆ சொல்லுவேன். அது மாதிரி 7 முறை. அடுத்து நான் ஊ சொல்லி நிறுத்தினோன்னா நீங்க ஊ சொல்லணும், நீங்க நிறுத்தினோன்னா நான் சொல்லுவேன். அது 7 முறை. அடுத்து நான் இம் சொல்லி நிறுத்தினோன்னா நீங்க இம் சொல்லணும், நீங்க நிறுத்தினோன்னா நான் இம் சொல்லுவேன். அது மாதிரி அந்த இம் 7 முறை. இப்ப இந்த பிரணவ மந்திர தியானத்தை நாம மேற்கொள்வோம். வேறுதண்ட முத்ரால உட்காந்துக்கங்க, கண்ணை மூடிக்கங்க, வாய சாதம் ஊட்டுற அளவு திறந்துக்கணும். மூலாதாரத்தை மனதில் தியானிச்சுக்கங்க, அடி வயிறுல இருந்து கால் விரல் வரைக்கும். ஆ
ஆ மணிப்பூரகம். சகஸ்ராரம். இம் 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 மெதுவாக தளர்த்திக் கொள்ளவும். இப்ப பிரணவ மந்திர தியானத்தை முடிச்சதுக்கு அப்புறம் மூக்கடைப்பை நீக்கிறதுக்காக பவன முக்தாசனம் ஒரு 10 முறை. ஒரு துண்டை எடுத்து நல்லா 2 நுனியும் பிடிச்சு அப்படியே பின்னால கொண்டு வரணும், முன்னால கொண்டு வரணும். கைய மடக்காம கொண்டு போகணும். நல்லா 10 முறை. அடுத்து கபாலபதி அப்படிங்கிற பயிற்சிய சூரிய நாடி, சந்திர நாடி, சுழுமுனை நாடியில 7 முறை. பஸ்திரிகா அப்படிங்கிற பயிற்சிய சூரிய நாடி, சந்திர நாடி, சுழுமுனை நாடியில 7 முறை.
இப்ப நாளைக்கு 24ஆம் நாள் அநாகத ஆதாரத்தை மனதில் தியானிச்சு வெள்ளிக்கிழமை அதிகாலையில 4 மணிலிருந்து 6 மணிக்குள்ள செய்ய வேண்டிய சந்திரநாடி சுத்தி பயிற்சி முறைய செய்முறையா பார்க்க போறோம். வாசி தண்டத்தை இது மாதிரி வலது அக்குள்ள வச்சுக்கணும். இல்லாட்டி இந்த துண்டை சுருட்டி வலது அக்குள்ள நீங்க வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட எது அவைலபிலிட்டியோ அதை வச்சுக்கலாம். இப்படி வச்சுக்கலாம். வலது கைய ஆதி முத்திரை பிடிச்சு வலது தொடை மேல வச்சுக்கணும். நீங்க மூக்க அடைக்கிறேன்னு வலது கைய இப்படி தூக்கி அடைக்க கூடாது. இப்படி தூக்கி அடைச்சா இங்க பிரஷர் கம்மி ஆயிடும். இங்க பிரஷர் கம்மியானா சந்திரநாடி முழுமையாக செயல்படாது. அதனால கை கீழே தான் இருக்கணும். இப்ப காலை நீட்டிக்கிறேன். கால் விரல்ல இருந்து தலை வரைக்கும் ஒவ்வொரு பாகமா மனசுல நினைச்சு ஹம்முன்னு சொல்றப்ப மூச்சை உள்ள இழுக்கணும். சோ சொல்றப்ப மூச்சை வெளியில விடணும். வலது மூக்க மூடிக்கங்க. ஆள்காட்டி விரலால மூடிக்கணும். மித்த விரல்லாம் இப்படி வச்சுக்கணும். நாசிகா முதிரை பிடிக்கிறேன்னு இப்படி கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இருக்க கூடாது. சும்மா இந்த ஆள்காட்டி விரலால இப்படி மூடிக்கிறோம். கால் விரல்கள் ஹம் சோ பாதங்கள் ஹம் சோ கணுக்கால்கள் ஹம் சோ கெண்டைக்கால்கள் ஹம் சோ முழங்கால்கள் ஹம் சோ தொடைப்பகுதிகள் ஹம் சோ பிருஷ்ட பகுதிகள் ஹம் சோ அடிவயிற்று பகுதிகள் ஹம் சோ கீழ்முதுகு பகுதிகள் ஹம் சோ இடுப்பு பகுதிகள் ஹம் சோ மேல்முதுகு பகுதிகள் ஹம் சோ வயிற்று பகுதிகள் ஹம் சோ மார்பு பகுதிகள் ஹம் சோ கை விரல்கள் ஹம் சோ
உள்ளங்கைகள் ஹம். சோ மணிக்கட்டுகள் ஹம். சோ கீழ்கைகள் ஹம். சோ முழங்கைகள் ஹம். சோ மேல் கைகள் ஹம். சோ தோள்பட்டைகள் ஹம். சோ கழுத்து பகுதிகள் ஹம். சோ மூக்கு பகுதிகள் ஹம். சோ வாய் பகுதிகள் ஹம். சோ காதுகள் ஹம். சோ கண்கள் ஹம். சோ நெற்றி பகுதிகள் ஹம். சோ தலைப்பகுதிகள் ஹம். சோ மெதுவாக தளர்த்திக் கொள்ளவும். இந்த சந்திரநாடி சுத்தி சரயோக பயிற்சியை முடிச்சதுக்கு அப்புறம் சுகமா உட்கார்ந்துக்கணும். மேருதண்ட முத்ரால உட்கார்ந்து இப்ப பௌர்ணமியில இருந்து அமாவாசை வரைக்கும் குலதெய்வத்தை மனதுல தியானிச்சு உங்களுக்கு இருக்கக்கூடிய தடையெல்லாம் நீங்கணும்னு வேண்டிக்கங்க. ஆரோக்கிய தடை, அதாவது நோய் நீங்காம இருக்கும், அந்த நிலை மாறி நோய் முழுமையா நீங்கணும் அப்படின்னு வேண்டிக்கங்க. அறிவு தடை, எந்த ஒரு விஷயத்தையும் என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, எனக்கு அறிவே பத்தாம இருக்கு, அந்த தடை நீங்கி அறிவு வரணும் அப்படின்னு வேண்டிக்கங்க. தொழில் தடை, நிரந்தர தொழில் அமையல, நிரந்தரமான தொழில் அமையணும், அந்த தொழில் தடை நீங்கி நிரந்தர தொழில் வரணும்னு வேண்டிக்கங்க. பொருளாதார தடை நீங்கி அதிக அளவு பொருளாதாரம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கங்க. திருமண தடை நீங்கி விரைவிலேயே திருமணம் நடைபெற வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கங்க. குழந்தை பேரு தடை நீங்கி விரைவிலேயே குழந்தை பேரு கிடைக்க வேண்டும்னு வேண்டிக்கங்க. யாருக்கு எந்த தடை இருக்கோ அந்த தடை நீங்கணும்னு உங்க குலதெய்வத்திட்ட வேண்டிக்கங்க.
கண்டிப்பா குலதெய்வத்தை மனதில் வேண்டி தடையெல்லாம் நீங்கணும்னு வேண்டியிருப்பீங்கிற நம்பிக்கையோட இந்த 24வது நாள் தியானத்தை நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த தியான பயிற்சியை கூகுள் மீட் ஆப் மூலமா அதிகாலையில 4 மணிலிருந்து 4:45 வரைக்கும் நேரடியாவே நான் கத்துத்தரேன். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அப்புறம் நம்ம பயிற்சி மையத்துல மெம்பர்ஷிப்பை நாங்க அறிமுகப்படுத்தியிருக்கோம். அதுக்கு நீங்க யூடியூப்ல அந்த ரியல் சிம்பிள் யோகா ஃபவுண்டேஷன்ங்கிற யூடியூப் சேனலை ஓபன் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா மெம்பர்ஷிப் வர்றதுக்கான விவரங்கள் எல்லாம் வரும். அதை பார்த்து படித்து தெரிஞ்சு நீங்க மெம்பராக இணைந்து கொள்ளலாம். மெம்பராக இணைந்து கொள்பவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 3வது வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் 4வது வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுக்கு தேவையான ஆசனம், பிராணாயாமம், தியானம் ஆகிய பயிற்சிகள் கட்டணமின்றி கற்றுத்தரப்படும். இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அதிக நபர்கள் நமது மையத்தில் மெம்பராக இணைந்து நமது மையத்தின் வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த பொருளுதவியை செய்து ஒவ்வொரு நாளும் நான் கூறுகின்ற பயிற்சி முறைகளை முறையாக செய்து உங்கள் உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், செயல் ஆரோக்கியம் ஆகியவற்றை பாதுகாத்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன். சந்தோஷம்.